அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது இதய உணர்வுகள். இந்த கதை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்கள் மனதை கவரும் கதையாக இருக்கிறது. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விடுங்கள். இப்பொழுது கதையை தொடரலாம். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில் என் தலை மீது அமர்ந்து கொள்ளும் அந்த பாரமான பூக்கூடையை விட என் மனதிற்குள் உறைந்து கிடக்கும் தனிமையின் பாரம்தான் என்னை உயிரோடே கொன்று கொண்டிருந்தது. வெளி உலகிற்கு நான் வெறும் பூக்காரி, ஆனால் என் மனதிற்குள் அடக்கி வைத்திருக்கும் ஏக்கங்கள் பல. என் பெயர் மல்லிகா, வயது 35. என் அழகை பற்றி நானே பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் என் மேனி நிறம் அடர்ந்த கருப்புதான். ஆனால் மழை காலத்தில் முதலாக மழை துளிகள் பொழியும் போது நறுமணம் வீசும் கருமை படர்ந்த வளமான மண்ணை போன்ற ஒரு கம்பீரமான அழகு என்னுடையது. அதிகாலை பனியில் மெல்ல மலரும் மஞ்சள் நிற செண்பகப்பூவை போன்ற சுடர்விடும் சிரிப்பு என்னுடையது. நான் தினமும் உடம்பெங்கும் ஒட்டிக்கொள்ளும் பட்டு சேலையை கட்டிக்கொண்டு தலை நிறைய நறுமணம் கமலும் மல்லிகை பூச்சூடி அகலமான நெற்றியில் பெரிய குங்கும பொட்டை இட்டுக்கொண்டு சந்தைக்கு புறப்பட்டால் போதும், எங்கள் தெருவில் உள்ள பெண்கள் அனைவரும் பொறாமையோடு பார்ப்பார்கள். ஏண்டி மல்லிகா, உன் கூடையில் இருக்கும் பூவை விட நீ தாண்டி இன்னைக்கு ரொம்ப லட்சணமா அழகாக இருக்கிறாய் என்று வழியெல்லாம் பாராட்டுவார்கள். ஆனால் தோழிகளே, இந்த அழகினால் எனக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? என் மனதிற்குள் சிறகடிக்கும் ஆயிரக்கணக்கான ஆசைகளும் வண்ண வண்ண கனவுகளும் என் தலைமேல் இருக்கும் பூக்குடையின் பாரத்திற்கு அடியில் நசுங்கி நொறுங்கி போய்விட்டன. என் கணவர் பெயர் சோமசுந்தரம். ஒரு சந்தையில் மூட்டை தூக்கும் கூலி வேலை செய்கிறான். எங்களுடையது வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒரு எளிய குடும்பம். காலையிலிருந்து மாலை வரை சொட்டு சொட்டாக வேர்வை சிந்தி கனமான மூட்டைகளை தூக்கி உடம்பெல்லாம் வலிக்கும் சோர்வோடு வீட்டுக்கு வரும் அவனுக்கு என் மனதின் ஆதங்கங்களை கேட்கவோ என் அழுகையை புரிந்து கொள்ளவோ ஒரு நொடி கூட பொறுமை இல்லை. வறுமையின் கொடுமை அவனது அன்பையும் அக்கறையையும் சுட்டரித்து சாம்பலாக்கிவிட்டது. காலையில் எழுந்ததும் கூலி வேலைக்கு ஓடுவது, மாலையில் வீட்டுக்கு வந்தால் உடம்பில் வலுவில்லாத சோர்வு, அப்புறம் இருக்கும் கஞ்சியோ சோறோ சாப்பிடுவது, உடனே கட்டிலில் விழுந்து சுவரை பார்த்து குரட்டை விட்டு தூங்குவது. இதுவே அவனது உலகம். இதை தாண்டி அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. திருமணமாகி 15 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இந்த நீண்ட காலத்தில் ஒரே ஒரு நாளாவது என் பக்கத்தில் அன்பாக அமர்ந்து என் கைகளை பிடித்து கொண்டு, மல்லிகா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறதாடி, உன் வியாபாரம் எப்படி நடந்தது, நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று ஒரே ஒரு அன்பு வார்த்தை கூட அவன் சொன்னதில்லை. ஒரு பெண்ணுக்கு வெறும் சாப்பாடும் உடுக்க துணியும் மட்டும் கொடுத்து விட்டால் அவள் வாழ்க்கை முழுமடைந்து விடாது. தோழிகளே, அவளது மனதையும் உள்ளே கொதிக்கும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அரவணைக்கும் கணவனின் அன்புதான் அவளுக்கு உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன். அந்த அன்பிற்காகத்தான் என் ஆத்மா தினமும் தவித்து கொண்டிருந்தது. நான் தினமும் சந்தை வீதிகளிலும் ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த தெருக்களிலும் சுற்றி சுற்றி பூ விற்கும் போது ஊரெல்லாம் சிரித்து பேசி வழியில் பார்ப்பவர்களிடம் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக நடந்து கொள்வேன். என் முகத்தில் எப்போதும் தவழும் அந்த போலியான சிரிப்பை பார்த்து மல்லிகாவுக்கு என்ன குறை, ராஜா மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாள் என்றுதான் அனைவரும் நினைத்து கொள்வார்கள். ஆனால் என் வெளி புன்னகைக்கு பின்னால் என் உள்ளே ஒளிந்திருக்கும் அன்பிற்கான ஏக்கம் என்னை அன்றாடம் வதைக்கும். அந்த சுட்டெரிக்கும் தனிமை யாருக்குமே தெரிவதில்லை. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடும் சந்தை கூட்டத்தின் நடுவே நின்று கூவி கூவி வியாபாரம் செய்தாலும் நான் மனதளவில் அனாதையான ஒரு தனி மரமே. இரவில் என் கணவன் சோமு என் பக்கத்தில் படுத்து உறங்கினாலும் அவனுக்கும் எனக்கும் நடுவே ஒரு பெரிய இமயமலையே சுவராக நின்று கொண்டிருந்தது. ஐயோ, எனக்கு அன்பாக 2 வார்த்தை பேச யாராவது இருக்கக்கூடாதா? என் கஷ்ட நஷ்டங்களை, என் மன பாரத்தை காது கொடுத்து கேட்க யாராவது வரமாட்டார்களா? என் பெண்மையை, என் அழகை யாராவது மனதார அங்கீகரித்து பாராட்டக்கூடாதா என்ற பைத்தியக்காரத்தனமான ஏக்கம் தினமும் என்னை உள்ளுக்குள் தின்று செரித்து கொண்டிருந்தது. தினமும் காலை 5 மணிக்கு அலாரம் அடிப்பதற்கு முன்பே என் போராட்ட வாழ்வு தொடங்கிவிடும். கடும் குளிரோ கொட்டும் மழையோ உடலை நடுங்க வைக்கும் பனியோ நான் இருட்டோடு இருட்டாக எழுந்து தெரு விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தில் நடந்து பெரிய பூ சந்தைக்கு சென்றாக வேண்டும். அங்கே மணிக்கணக்கில் நின்று பேரம் பேசி ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம் என்று விதவிதமான பூக்களை வாங்கி
அந்த பெரிய பூக்கூடையை தலையில் சுமந்து கொண்டு சந்தைக்கு வருவது என்றால் என் உயிரே போய்விடும். தோள்பட்டையும் கழுத்தும் முதுகெலும்பும் முறிந்து விழுவது போல் சுளீர் என்று வலிக்கும். அப்படித்தான் ஒரு நாள் காலை இரவெல்லாம் தூக்கமில்லாமல் கடுமையான தலைவலியும் உடம்பில் வலுவில்லாத சோர்வும் என்னை வாட்டியது. தலை பாரத்தால் கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்தது. நெற்றியிலிருந்து வேர்வை துளிகள் வலிந்து கண்ணீரோடு கலந்து கண்ணில் விழுந்து எரிச்சலை தந்தது. கூடையை தரையில் வைத்துவிட்டு கண்ணீருடன் சாலையில் பஸ்ஸுக்காக காத்து நின்றிருந்தேன். உலகமே என்னை கைவிட்டு விட்டது போல் உணர்ந்தேன். அப்போதுதான் திடீரென்று என் முன்னால் அந்த ஆட்டோ வந்து நின்றது. ஆட்டோவை ஓட்டி வந்தவன் ஒரு வாலிபன். அவன் பெயர் சிவா. வயது 22. பார்க்க மிகவும் தெளிவான தேஜஸ் பொருந்திய முகம். அந்த சிறிய வயதிலேயே அவனது கண்களில் அளவற்ற நேர்மையும் மரியாதையும் பளிச்சிட்டது. அவன் தன் ஆட்டோவை சட்டென்று நிறுத்தி உடனே கீழே இறங்கி வந்தான். என் நிலையையும் என் கையில் இருந்த பாரத்தையும் பார்த்தவன், வாருங்கள் அக்கா, நான் உங்களை சந்தையில் கொண்டு போய் இறக்கி விடுகிறேன். உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. இவ்வளவு பெரிய கூடையை தலையில் சுமந்து கொண்டு ஏன் அக்கா இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று மிகுந்த மரியாதையோடும் தாயை போல் அக்கறையோடும் கூறினான். நான் யோசித்து மறுத்து எதுவும் பேசுவதற்கு முன்பே என் தலையில் இருந்த பாரமான பூக்கூடையை அவனே தன் கைப்பட தூக்கி ஆட்டோவின் பின்னாடி மிகவும் ஜாக்கிரதையாக வைத்தான். அந்த நிமிடத்தில் பல வருடங்களாக என் தோள்களிலும் மனதிலும் சுமை தாங்கிக் கொண்டிருந்த எனக்கு, கடவுளே, அந்த இளைஞன் வடிவில் வந்து என் பாரத்தை அப்படியே இறக்கி வைத்தது போல் இருந்தது. என் கணவனிடமிருந்து எப்போதோ தொலைந்து போன அந்த சிறிய மனித நேயமும் அக்கறையும் ஒரு அந்நிய இளைஞனின் உருவத்தில் எனக்கு கிடைத்ததை எண்ணி என் இதயம் மெல்ல நெகிழ்ந்தது. அன்று அதிகாலையில் தொடங்கிய எந்த எதிர்பாராத அறிமுகம் என் தினசரி வாழ்க்கையின் சலிப்பான போக்கையே அடியோடு மாற்றி அமைத்தது. அன்றிலிருந்து தினமும் காலை பூ சந்தையின் வாசலில் சிவாவின் ஆட்டோ எனக்காக காத்து கொண்டிருக்கும். நான் சந்தைக்குள் சென்று விதவிதமான பூக்களை தேர்ந்தெடுத்து வாங்கும் வரை அவன் எவ்வித சலிப்பும் இன்றி பொறுமையோடு காத்திருப்பான். நான் வெளியே வந்ததும் அந்த பாரமான பூக்கூடையை தானே முன்வந்து தூக்கி ஆட்டோவின் பின்புறத்தில் பத்திரமாக வைப்பான். அப்படித்தான் ஒரு நாள் காலை எனக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் இரவெல்லாம் தூக்கமில்லாமல் தவித்ததால் ஆட்டோவில் வந்து உட்கார்ந்த போது என் முகம் முற்றிலும் வாடி போயிருந்தது. ஆட்டோவை ஓட்டிக்கொண்டே முன்னால் இருந்த கண்ணாடியில் என் முகத்தை பார்த்த சிவா மிகுந்த அக்கறையோடு, என்ன அக்கா, இன்று முகம் ரொம்ப வாடி போயிருக்கிறது. உடம்புக்கு எதுவும் முடியாதா? காலையில் எதுவும் சாப்பிடவில்லையா? ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அந்த ஒரு சிறிய அன்பான கேள்வியை கேட்ட அடுத்த நொடி என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைத்தது. 15 வருட திருமண வாழ்க்கையில் என் கணவன் சோமு ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து, உனக்கு உடம்புக்கு என்னடி பண்ணுகிறது, சாப்பிட்டாயா என்று இவ்வளவு பரிவோடு விசாரித்ததே இல்லை. ஆனால் என் மகனின் வயதில் இருக்கும் இந்த இளைஞன், எந்த இரத்த சொந்தமும் இல்லாத ஒரு அந்நியன், என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுவதை பார்த்ததும் என் இதயம் பனியாக உருகிவிட்டது. நாட்கள் செல்ல செல்ல தினமும் அவனது ஆட்டோவில் பயணிக்கும் அந்த அரை மணி நேரம் எனக்கு வாழ்க்கையின் அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்கும் சொர்க்கமாக மாறத் தொடங்கியது. அவன் ஆட்டோ ஓட்டிக்கொண்டே தன் குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசுவான். எங்கள் அப்பா நான் சிறியவனாக இருக்கும் போதே எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார் அக்கா. அம்மாவிற்கு வயதாகிவிட்டது. பிபி, சுகர் என்று உடம்பில் நிறைய நோய்கள். இந்த ஆட்டோ வாங்குவதற்காக வாங்கிய கடன் தவணை, அம்மாவின் மருத்துவ செலவு, வீட்டு செலவு எல்லாவற்றையும் நானே தான் பார்த்து கொள்ள வேண்டும். தினமும் காலையிலிருந்து இரவு வரை உழைத்தால்தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியும் என்று அவன் அந்த சிறிய வயதிலேயே குடும்ப பொறுப்போடு செல்லும் போது எனக்குள் பெரிய வியப்பும் மரியாதையும் ஏற்படும். நானும் என் மனதிற்குள் பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த பாரத்தையும் கணவனின் தொடர்ச்சியான அலட்சியத்தையும் நான் அனுபவிக்கும் ஆழமான தனிமையையும் அவனிடம் மெல்ல பகிர்ந்து கொள்வேன். அதையெல்லாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்கும் சிவா ஆட்டோ கண்ணாடியில் என்னை செல்லமாக பார்த்து, ஐயோ, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்களா அக்கா? உங்கள் மனசு தங்கம் மாதிரி, ரொம்ப நல்லது. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நல்லதே செய்வார். உங்கள் சிரிப்பு ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கிறது. எப்போதும் இப்படி அழுது கொண்டே இருக்காதீர்கள், சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருங்கள் என்பான். அவன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் பாலைவனம் போல் வறண்டு கிடந்த என் மனதிற்குள் குளிர்ந்த சந்தன காற்று வீசியது போல் இனிமையாக இருந்தது. இந்த மாற்றங்கள் என் அன்றாட வாழ்க்கையிலும் எதிரொலிக்க தொடங்கின. முன்பெல்லாம் காலையில் எழுந்திருக்கவே சோம்பல் பட்டு கொண்டு கஷ்டப்படும் நான் இப்போது அலாரத்திற்கு முன்பே உற்சாகமாக எழ ஆரம்பித்தேன். பழசாகி போன பெட்டியில் பூட்டி வைத்திருந்த நல்ல பட்டு சேலைகளை எடுத்து உடுத்த தொடங்கினேன். கண்ணாடி முன்னால் நின்று தலைவாரி கொண்டை போட்டு தலை நிறைய பூச்சுடி
நெற்றியில் பெரிதாக குங்குமம் வைத்துக்கொண்டு என் உருவத்தை நானே ரசிக்க ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல என் மனதின் வறண்ட நிலத்தில் சிவாவின் அக்கறையாலும் இனிய வார்த்தைகளாலும் ஒரு புதிய அன்பின் மலர் மலரத் தொடங்கியது. அவனது மனிதநேயமிக்க அக்கறையை என் ஏங்கிய மனது வேறு விதமாக புரிந்து கொள்ளத் தொடங்கியது. ஆனால் இந்த மாய சந்தோஷம் எத்தனை நாள் நீடிக்கும்? இந்த உணர்ச்சி போராட்டம் என் வாழ்க்கையை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது? சமுதாயம் இதை சும்மா விடுமா? என் மனதிற்குள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்த அந்த விசித்திரமான ஈர்ப்பும் புதுவித சந்தோஷமும் என் முகத்திலும் பிரதிபலிக்க தொடங்கியது. ஒரு நாள் மதியம் சந்தையில் வியாபாரம் சற்று குறைவாக இருந்த நேரத்தில் நானும் என் நெருங்கிய தோழி வள்ளியும் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தோம். அப்போது வள்ளி என்னை மிக கூர்மையாக உற்று பார்த்து, ஏண்டி மல்லிகா, சமீப காலமாக உன் முகத்தில் ஏதோ புது பொலிவும் வெளிச்சமும் தெரிகிறதே. தினமும் அந்த புதிய ஆட்டோ தம்பியுடன் வருகிறாயே, என்னடி விஷயம்? ஊர் கண்ணும் சமுதாயத்தின் கண்ணும் ரொம்ப கெட்டதுடி. அவன் உன் மகனின் வயதுடைய பையன். இந்த விஷயத்தில் கொஞ்சம் பிசக்கினாலும் உன் புருஷனும் இந்த ஊரும் உன்னை சும்மா விடாது, பார்த்து நடந்து கொள் என்று மிகவும் கண்டிப்பான குரலில் எச்சரித்தாள். வள்ளியின் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஈட்டியாக வந்து தைத்தன. இருந்தாலும் பசியோடு இருந்த என் மனம் தன் தவறை மூடி மறைக்க நியாயம் கற்பிக்க தொடங்கியது. சீச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி, பாவம், அந்த பையன் நல்லவன், எனக்கு உதவி செய்கிறான், அவ்வளவுதான் என்று வெளியே சமாளித்தாலும் நான் எந்த தப்பும் செய்யவில்லையே. எனக்கு ஒரு மன ஆறுதல் தேவைப்பட்டது. அது சிவாவிடம் கிடைக்கிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்குள்ளேயே வாதிட்டு கொண்டேன். ஆனால் என் ஆத்மாவின் ஏதோ ஒரு மூலையில் என் மனது மெல்ல மெல்ல கட்டுப்பாட்டை இழந்து தவறான பாதையில் சறுக்குகிறது என்ற உண்மை என்னை பயமுறுத்தவே செய்தது. அன்று அதிகாலை 4 மணி இருக்கும். வானத்தில் அடர்ந்த கரிய மேகங்கள் இருண்டு சூழ்ந்திருந்தன. விடியும் நேரமாக இருந்தாலும் சுற்றிலும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. இடி மின்னலின் சத்தம் பயமுறுத்துவது போல் இருந்தது. நான் எப்போதும் போல பூக்குடைகளுடன் சிவாவின் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே வானம் பிளந்தது போல் கனமழை கொட்ட தொடங்கியது. சாலையில் ஒரு மனிதரோ வேறு வாகனங்களோ கூட இல்லை. ஊரே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த இருட்டு சாலையில் எங்கள் ஆட்டோ மட்டுமே சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஆட்டோ என்ஜின் பெரிய சத்தத்துடன் இருமிக் கொண்டு வீதியின் நடுவிலேயே நின்று போனது. சுற்றிலும் ஒதுங்கி நிற்க ஒரு கடைகளோ வீடுகளோ இல்லை. கடுமையான குளிரோடு சேர்ந்து கனமழையும் கொட்டியது. சிவா உடனே யோசிக்காமல் ஆட்டோவை விட்டு கீழே இறங்கி மழையில் நனைந்தபடியே என்ஜினை பழுது பார்க்க தொடங்கினான். அவனிடம் குடையும் இல்லை. சில நிமிடங்களிலேயே அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தொப்பலாக நனைந்து விட்டான். ஆட்டோவிற்குள் அமர்ந்திருந்த நான் கொட்டும் மலையில் நனைந்தபடி தீவிரமாக வேலை செய்யும் அவனது இளமையான தோற்றத்தையும் அவனது உடற்கட்டையும் இமைக்காமல் பார்த்தேன். 15 வருடங்களாக அன்பிற்காக, ஒரு சிறிய தொடுதலுக்காக, அரவணைப்பிற்காக ஏங்கி தவித்த என் பெண்மை அந்த நொடியில் தன் அனைத்து கட்டுப்பாடுகளையும் மீற துடித்தது. வெளியே மலையின் குளுமை இருந்தாலும் எனக்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத வெப்பமும் தவிப்பும் ஏற்பட்டது. என் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. சிறிது நேரத்திற்கு பின் ஆட்டோவை சரி செய்துவிட்டு தன் முகத்தில் இருந்த மழை நீரை கையால் துடைத்தபடியே சிவா ஆட்டோவிற்குள் என் அருகில் வந்து அமர்ந்தான். அவனது சூடான மூச்சு காற்று என் முகத்தில் பட்டது. அவனது உடலில் இருந்து வீசிய அந்த மழை நீரின் நறுமணமும் மண்ணின் வாசனை கலந்த வாலிபத்தின் மனமும் என்னை முற்றிலும் நிலை தடுமாற செய்தது. என் கரங்கள் என் கட்டுப்பாட்டை மீறி அவனை இறுக்கமாக கட்டியணைக்க நீள துடித்தன. என் பல வருட தனிமையின் அழுகையை அவனது மார்பில் சாய்ந்து கொட்டி தீர்க்க துடித்தேன். கடவுளே, நான் என்ன செய்கிறேன்? 35 வயதான ஒரு குடும்ப பெண் நான். 22 வயது இளைஞனிடம் இப்படி ஒரு ஈர்ப்பை வைப்பது எவ்வளவு பெரிய மகா பாவம். என் கணவன் சோமுவின் மானம் என்னவாவது? இந்த ஊர் மக்கள் என்னை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள்? என் கணவன் எனக்கு அன்பை தரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் என் அன்பின் பசிக்கு, என் தனிமைக்கு இந்த சிறிய பையனா விடை? என் மனதிற்குள் தர்மத்திற்கும் கட்டுப்பாடற்ற ஆசைக்கும் இடையே மிக பெரிய தர்ம யுத்தமே நடந்து கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் என் புத்தி முற்றிலும் ஸ்தம்பித்து போயிருந்தது. என் மனம் கட்டுக்கடங்காத உணர்ச்சி போராட்டத்தில் சிக்கி தர்மத்திற்கும் தற்காலிக ஆசைக்கும் இடையே தவித்து கொண்டிருந்த அந்த ஆபத்தான சமயத்தில் திடீரென்று சிவா என் பக்கம் மிகவும் வெள்ளந்தியாக தூய்மையான அன்போடு பார்த்து பேசினான். மல்லிகா அக்கா, மழையில் நனைந்து உங்களுக்கும் ரொம்ப குளிர்கிறதா?
எங்கள் அம்மாவிற்கும் இப்படித்தான் அக்கா. லேசாக மழையில் நனைந்தால் கூட உடம்பெல்லாம் வலி வந்துவிடும், காய்ச்சல் அடித்துவிடும். நீங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அக்கா. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அப்புறம் உங்கள் வியாபாரத்தை யார் பார்ப்பார்கள்? கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றும் உங்களை போன்றவர்கள் உடம்பை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றான். அவன் இயல்பாக சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் அம்மாவிற்கும் இப்படித்தான் என்ற அந்த சொல் என் மண்டையில் சம்பட்டியால் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. என் இதயத்திற்குள் அதுவரை படர்ந்திருந்த மாயை ஏதோ ஒன்று உடைந்து சிதறியது. அந்த நொடியில் நான் உறைந்து போனேன். கடவுளே, எவ்வளவு பெரிய மகா பாவமான யோசனையை செய்துவிட்டேன். எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாமல் என்னை சொந்த தாயைப் போலவும் மதிப்பிற்குரிய தெய்வத்தைப் போலவும் கருதி மரியாதையுடன் பழகும் இந்த அப்பாவி பையனை பற்றி நான் எவ்வளவு கேவலமாக சுயநலமாக யோசித்து விட்டேன். என் ஏக்கம், என் தனிமை என்ற போர்வையில் என் சுயநலத்திற்காக இப்போதுதான் வாழ்க்கையை கட்டியெழுப்ப போராடும் ஒரு வாலிப இளைஞனின் எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் பாழ்படுத்த எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் கணவன் சோமு எனக்கு அன்பு தரவில்லை, அக்கறை காட்டவில்லை என்பது 100% உண்மைதான். ஆனால் அதற்கு தீர்வு என் மகனின் வயதில் இருக்கும் ஒரு இளைஞனை மோகிப்பதோ தற்காலிக கவர்ச்சியில் வீழ்வதோ அல்ல என்ற நிதர்சனமான வாழ்க்கை உண்மை அந்த நொடியில் எனக்கு தெளிவாக உரைத்தது. உடனடியாக என் மனதில் இருந்த அனைத்து பைத்தியகாரத்தனமான குழப்பங்களும் அந்த கணநேர கவர்ச்சியும் ஆசைகளும் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் அடித்து செல்லப்பட்டன. தன் தாயை போல் நினைத்தவன் முன்னால் இப்படி ஒரு தவறான எண்ணம் தோன்றிவிட்டதே என்று நினைத்து என் மீது எனக்கு விவரிக்க முடியாத அருவருப்பு ஏற்பட்டது. மனசாட்சியின் உறுத்தலாலும் பச்சாதாபத்தாலும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஒன்றுமில்லை சிவா, எனக்கு குளிரெல்லாம் ஒன்றுமில்லை. நீ வண்டியை சரி செய்து விட்டாய் அல்லவா? வா, சீக்கிரம் சந்தைக்கு போகலாம், நேரம் ஆகிவிட்டது என்று கஷ்டப்பட்டு என் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சிரித்த முகத்தோடு சொன்னேன். அன்று மாலை வியாபாரம் முடிந்ததும் வீட்டிற்கு வந்த நான் என் வாழ்க்கையை பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தேன். இனி பிறரின் அனுதாபத்திற்கோ வெளி மனிதர்களின் அக்கறைக்கோ என் மனதை அடகு வைக்க கூடாது என்று உறுதி கொண்டேன். இரவு என் கணவர் சோமு வேலை முடிந்து சாப்பிட்டு விட்டு படுக்க வந்தான். எப்போதும் போல திரும்பி படுக்க போன அவனது கைகளை பிடித்து கொண்டு நான் வெடித்து கண்ணீர் விட்டு அழுதேன். என் திடீர் அழுகையை கண்டு பதறி போன அவன், என்ன ஆச்சு மல்லிகா, ஏன் இப்படி அழுகிறாய்? உடம்புக்கு எதுவும் முடியாதா என்று அக்கறையோடு கேட்டான். 15 வருடங்களாக என் மனதிற்குள் அடைத்து வைத்திருந்த அனைத்து வழிகளையும் சுட்டெரிக்கும் என் தனிமையையும் வேலை வேலை என்று ஓடும் அவனால் நான் அனுபவிக்கும் மன குமுறல்களையும் ஒரு பெண்ணாக எனக்கும் அவனது அன்பும் அரவணைப்பும் எவ்வளவு தூரம் தேவை என்பதையும் கண்ணீரோடு அவனிடம் கொட்டி தீர்த்தேன். என் கண்ணீரையும் என் மனதின் ஆழமான ஏக்கத்தையும் பார்த்ததும் அவனுக்குள் உறைந்திருந்த கணவன் விழித்து கொண்டான். தன் தவறை உணர்ந்து அவனது கண்களும் கலங்கின. உழைக்கிற வெறியில் குடும்பத்தை காப்பாற்றும் ஓட்டத்தில் உன் மனசையே மறந்துட்டேண்டி மல்லிகா, என்னை மன்னிச்சிடு என்று தழுதழுத்த குரலில் கூறியவன் முதலாக என் கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு என்னை தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது அந்த உண்மையான அணைப்பில் பல வருடங்களாக வறண்டு கிடந்த என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தமும் நிம்மதியும் கிடைத்தது. அடுத்த நாள் காலை வழக்கம் போல் என் தலைமேல் அதே பாரமான பூக்கூடை இருந்தது. ஆனால் அதை சுமந்த என் மனதிற்குள் எந்த பாரமும் இருக்கவில்லை. கதையின் நீதி: தம்பதிகளுக்கு இடையே வெறும் பணமும் குடும்ப கடமைகளும் மட்டும் வாழ்க்கையை முழுமையாக்கி விடாது. பரஸ்பர உணர்வுபூர்வமான அன்பும் மனமார்ந்த ஆதரவும் கண்டிப்பாக வேண்டும். வாழ்க்கை துணையிடம் அன்பும் அக்கறையும் கிடைக்காத போது வெளி மனிதர்களின் சாதாரண மனிதநேய விசாரணையை கூட காதல் என்றும் ஆறுதல் என்றும் ஏங்கி தவறான பாதையில் செல்லும் ஆபத்து ஏற்படுகிறது. தற்காலிக கவர்ச்சிக்கு பலியாகி சுய மரியாதையையும் குடும்ப மானத்தையும் இழப்பதை விட நம் துணையிடம் மனம் விட்டு பேசி நம் உரிமையை கேட்டு பெற்று திருந்தி வாழ்வதே உண்மையான வெற்றியான வாழ்க்கை. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.